இது நல்லா நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு பிசைய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பிசைஞ்சு இது நம்ம ஊற வைக்கும்போது அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கிடும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த வெங்காயத்தையும் பட்டை லவங்கத்தையும் மட்டும் நம்ம வந்து வதக்கி போட்டிருக்கோம். அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இப்போ இது உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும்போது இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா ஊறி அந்த மசாலா உப்பு இதெல்லாம் இறங்கி ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிடும்போது பிரியாணியில் வந்து சாப்பிடும்போது சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு காரசாரமாக உப்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை வந்து ஊற வைப்போம். இந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம். நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து ஊறி இருக்குது. நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் இப்போ தான் கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கல் சட்டி தூக்கி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா